ஒரு கிராமத்தில் ரவி என்ற ஏழை சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஓவியம் வரைவது என்றால் உயிர். ஆனால் அவனிடம் ஒரு பெயிண்ட் பிரஷ் வாங்குவதற்கு கூட பணமில்லை. தரையில் குச்சியைக் கொண்டுதான் அவன் ஓவியங்களை வரைந்து வந்தான். ஒரு நாள் இரவு ரவி தூங்கிக் கொண்டிருக்கும்போது ஒரு அழகான தேவதை அவன் முன் தோன்றினாள். அந்த தேவதை ரவியின் கையில் ஒரு தங்க நிற தூரிகையை கொடுத்து, ரவி, இது ஒரு மந்திர தூரிகை. இதில் நீ என்ன வரைந்தாலும் அது உடனடியாக உண்மையாக மாறிவிடும். ஆனால் இதை நல்ல காரியங்களுக்கு மட்டுமே நீ பயன்படுத்த வேண்டும் என்று கூறிவிட்டு மறைந்தாள். மறுநாள் காலையில் கண் விழித்த ரவி தன் கையில் தூரிகை இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தான். சுவரில் அவன் வரைந்த பறவை சிறகடித்துப் பறந்ததைக் கண்டு ரவி பெருமகிழ்ச்சி அடைந்தான். மந்திர தூரிகையால் கிராமத்திலுள்ள ஏழைகளுக்கு உணவு, உடை, வீடுகளை வரைந்து உதவினான். பேராசை பிடித்த அரசன் தனக்கு ஒரு மலை அளவு தங்க நாணயங்களை வரைய ரவியை கட்டாயப்படுத்தினான். அரசனின் பேராசையை புரிந்து கொண்ட ரவி தந்திரமாக பெரிய கடலையும் அதில் ஒரு கப்பலையும் வரைந்தான். கப்பலைக் கண்ட அரசன் தங்கத்தை தேடி அதனுள் ஏறினான். உடனே ரவி ஒரு பெரிய புயலை வரைந்தான். புயலில் சிக்கிய கப்பலோடு அரசனும் காணாமல் போனான். அதன் பிறகு ரவி தன் கிராமத்து மக்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான்.